ரோப்கார் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்கான திட்டமிடுதல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த திட்ட மதிப்பீடு என்பது 22 கோடி ரூபாய் செலவாகிறது. இந்த இடத்திலிருந்து 3 உயர் கம்பங்கள் ரோப்காருக்காக அமைப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேவை என்று சொன்னால் 4வது கம்பமும் அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த இடம் நாம் நிற்கிற இந்த இடம்தான் கீழிருந்து ரோப்கார் ஆரம்பிக்கக்கூடிய இடம். லோயர் ஸ்டேஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதி இங்கே ஒரு 13,000 சதுரடி இங்கு திட்டமிடப்பட்டு இங்கே மார்க் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரோப்கார் என்பது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டமாக இது வர இருக்கின்றது. ரோப்கார் அமைக்கப்படும் பொழுது கோயிலுக்கு வருபவர்கள் மட்டுமல்ல, இள வயதினர் ரோப்காரிலே பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் கோயிலுக்கு மேலே வருவதற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பயணிகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த திட்டமிடலின்படி விரைவில் இந்த பணிகள் துவங்க இருக்கின்றன. அதற்கான அந்த ஒத்துழைப்பை அனைவரும் இன்றைக்கு நல்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நானும், இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KS மூர்த்தி அவர்களும் இன்றைக்கு முழு முனைப்போடு இந்த பணியை விரைவிலே துவங்குவதற்கான அந்த அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அறநிலையத்துறையின் சார்பாக நம்முடைய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மிக ஆவலாக இருக்கிறார்கள். நம்மோடு இன்றைக்கு அவர்களும் உறுதுணையாக இருந்து கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலத்திலிருந்து இந்த கேபிள் கார் போடுவதற்கு இன்றைக்கு துணையாக இருக்கின்றார்கள்.